Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன vlogனா ஒரு cooking vlog தான் பார்க்க போறோம். இது லாஸ்ட் வீக் சாட்டர்டே எடுத்தது. என்ன ஸ்பெஷலா சமைச்சேனா மட்டனும் சிக்கனும் தான். சோ வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆல்ரெடி ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியாச்சு. அதெல்லாம் பண்ணும்போது நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். ஸோ லைவ் முடிச்சதோட நான் வந்து குக்கிங் vlogக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மட்டனும் சிக்கனும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். மட்டன் வந்து 1/2 kg எடுத்துக்கிட்டோம், சிக்கன் வந்து 1 kg. மட்டன் வந்து நான் மேரேஜ் ஆனதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு 2-3 டைம்ஸ் தான் குக் பண்ணியிருப்பேன். வருஷம் கழிச்சு இப்போ தான் மட்டன் எடுத்து சமைக்கிறோம். ஸோ என்ன பண்ணலான்னா மட்டனுக்கு வந்து குழம்பு, சிக்கன் வந்து தொக்கா வச்சுக்கலான்னு. ஸோ மட்டன் வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் என்ன போட்டேன், வெங்காயம் தக்காளி இது மட்டும் போட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கிட்டேன். எதனாலனா சூப் எடுத்துக்கலாம் அப்படின்னு. சூப்பராக இருந்துச்சு சூப்பு. நான் அப்படின்னு அந்தளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. அந்த மட்டனோட இதெல்லாமே நல்லா இறங்கி சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக பெப்பர் போட்டு சூப்பும் குடித்தோம். ஸோ இதில் வந்து நல்லா தண்ணி கம்மியாக ஊற்றாமல் சூப் எடுக்கிற அளவுக்கு வந்து நான் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன், நிறைய போடலை. ஏன்னா எப்படியும் குழம்புல உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, அதனால் போல்டாக என்னால் பேச முடியல, கொஞ்சம் பெயினாக இருக்குது. இதில் தேவையான அளவு எந்த அளவுக்கு சூப் வேணுமோ நான் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ உப்பு அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். ஸோ மட்டனை ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் மூடி வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட்டு வந்து சிக்கனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். ரசம் வச்சுட்டேன். ஆல்ரெடி ரசம் என் ஹஸ்பண்ட் சிக்கன் மட்டன் வாங்க போகிறதுக்கு போய் நான் வந்து ரசம் வச்சுட்டேன், முட்டை வேக வச்சுட்டேன். அந்த 2 வேலையும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் சாதம் வைக்கணும், மட்டன் குழம்பு வைக்கணும், சிக்கன் தொக்கு வைக்கணும். இது 3 வேலையும் இருக்குது. மட்டன் வந்து வெந்து எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலையாக செஞ்சுக்கலாம். ஸோ சிக்கனுக்கு வந்து நான் மேரினேஷன்லாம் எதுவும் பண்ணலை, டேரெக்டாகவே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு வாஷ் பண்ண கையோட அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா அடுத்து வந்து சிக்கன் தான் சமைக்க போகிறேன். குக்கரை வச்சுட்டேன்னா நெக்ஸ்ட்டு சிக்கன் தான். சிக்கனும் ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலான் இருக்கேன். ஸோ தேங்காய் திருவணும், தேங்காய் திருவுற வேலை மட்டும் பெண்டிங் இருக்குது. பாப்போம் என்ன ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன்னா, மட்டன் ரொம்ப வருஷம் கழிச்சு சமைக்கிறதுனால எப்படி வரப்போகுதுன்னு தெரியலன்றது தான் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா நான் என் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டேன், மசாலா அளவு எப்படி போகணுன்னு கேட்டிருக்கேன். இருந்தாலும் அந்த டேஸ்ட் வருமானது எனக்கு தெரியல. பார்ப்போன்ட்டு தான் அந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன் நான். ஸோ தேங்காய் வந்து ஒரு முடி திருவி எடுத்துக்கிட்டேன், அதை அரைக்கணும். இப்போ இன்னொரு பக்கம் வந்து குக்கர் ஒரு பக்கம் மட்டன் வச்சுட்டேன், இன்னொரு பக்கம் வந்து சிக்கனுக்கு கடாய் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, இந்த பட்டை கிராம்பு மசாலா ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு அதில் சேர்த்துட்டு போட்டுட்டேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இது மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டேன். இதை நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அதிலே வந்து அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான். வெங்காயம் நிறைய போட்டு நல்லா வதக்கிட்டோன்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வதங்காமல் இருந்துச்சுன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அந்த இன்னும் கூட கிறிஸ்பியாக வர அளவுக்கு கூட நல்லா வதக்கிட்டா சிக்கனோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். அது டேஸ்ட் வேணுமா ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன், அப்போ சீக்கிரமாக வதங்கிடும் இல்லையா. ஸோ அதை போட்டுட்டு அதை வதங்கட்டும்னு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன் நான். அது அந்த கேப்பில் வந்து தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருந்தேன்ல, இது வந்து குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் வந்து சிக்கனுக்கும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவே போதுமானது. ஸோ அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. எனக்கு கேமராவில் அந்தளவுக்கு தெரியல, நான் ஜூம் பண்ணதுனால. அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும், தக்காளி போடணும்னு இல்லை, நான் சும்மா நானாக செய்கிறது தான், என்ன தோணுதோ அந்த டைமில் அது மாதிரி செய்வேன் நான். தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு பிறகு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், இது எல்லா தூளும் போட்டிருக்கேன். நான் என்னென்னா வீட்டுக்குன்னு குழம்பு தூள் தனியாக அரைக்கலான் இருக்கேன். ஏன்னா நான் கடையில் வாங்குறது எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. அதனாலேயே எனக்கு எங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரிலாம் டேஸ்ட் வர்றதில்லை. நான் ஒன்று செஞ்சேன்னா அது வேறு மாதிரி வரும், அப்படி தான் போயிட்டுருக்கு. சரி பார்க்கலாம், இது மில்லில் அரைப்பாங்க இல்லையா மிளகா, அந்த மாதிரி அரைச்சிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது, பார்க்கணும். ஸோ மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மல்லித்தூள்னு சொல்லுவாங்க இல்லையா, மல்லித்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் தான் போட்டேன். ஸோ 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கிட்டேன் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அது வதங்கின பிறகு வந்து சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து
நான் பெரிய கடாய் எடுத்துருக்கணும். இது கொஞ்சம் கிளறதுக்குலாம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஓகே, நான் வந்து பொறுமையாக பிடிச்சிட்டு அப்படி கிளறிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி மூடி வச்சிட்டேன். அதுலேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதனால் அதை அப்படியே மூடி வச்சிட்டேன். நான் இந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கும்போது என் ஹஸ்பண்ட் ஒரு சைடில் வந்து ஃபில்டர் ஏதோ க்ளீன் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தாங்க பியூரிஃபையருக்கு. ஸோ இது தண்ணி நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கனில். நான் தண்ணியே ஊற்றலை. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் மட்டும் அரைச்சி தேங்காய் அதில் சோம்பு போட்டு அரைச்சிருந்தேன். அதை மட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்புறம் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி தொக்கு மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப வேறு எதுவும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ணலை. மட்டன் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாசனை அவ்வளோ நல்லா இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு பாப்பா குடிப்பாளான்னு எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. ஆனால் அவளுமே விரும்பி குடித்தா. இதான் ஃபஸ்ட் டைம் பாப்பாவுக்கு நான் மட்டன் சூப் வீட்டில் செஞ்சு கொடுக்குறது. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு எங்கள் 3 பேருக்கும் குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு பெப்பர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்காகவே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்கிறதுனால இது குடிக்கும்போது அவ்வளோ இதமாக இருந்துச்சு. பெப்பரோட குடிக்கும்போது டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ 3 பேரும் வந்து சூப்பராக குடிச்சிட்டோம். ஸோ சூப் எடுத்தது போக கொஞ்சம் தண்ணியோட மட்டன் பீஸ் அப்படியே இருந்துச்சு. மட்டனும் சூப்பராக வெந்து வந்துருந்துச்சு. இதுவரை நாங்கள் வாங்காததுனால மட்டன் எப்படி வாங்கணுன்ற ஐடியாவும் இல்லை. ஆனால் வாங்கிட்டு வந்த மட்டன் நல்லா இருந்துச்சு, சாஃப்டாக வெந்து வந்துருந்துச்சு. சிக்கனில் வந்து ஃபைனலாக கொஞ்சோண்டு பெப்பர் தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதோட வாசனையும் ஃப்ளேவரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட பெப்பர் சிக்கன் மாதிரி. ஆனால் பெப்பர் சிக்கன் நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அதை வந்து டைரெக்டாக வறுத்து அரைப்பேன். இது அப்படி செய்யலை. ஆல்ரெடி பொடி ஆக்குனதை மேலே மட்டும் தூவிக்கிட்டேன். அது ஒரு வாசனை கிடைக்கும். அவ்வளோதான். சிக்கன் தொக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குழம்பு வைக்கிறது தான். மட்டன் குழம்பு வைக்கணும். சைட்லேயே வந்து சாதமும் வச்சு முடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு பக்கம் குக்கர் இறக்கணுன்னு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ வந்து சாதமும் வச்சுட்டேன். இப்போ வந்து மட்டன் குழம்புக்கு ரெடி பண்ணுறேன். மட்டனுக்கு வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டேன். இந்த கரம் மசாலா அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் எதுவும் போடலை. அப்புறம் வந்து வெங்காயம் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி வைக்கலாமான்னு தெரில. நான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக வீட்டில் சமைப்பாங்க. அவங்க செய்கிறது வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நானாக செஞ்சேன். எப்படி செய்யணுன்ற ரொம்ப எக்ஸாக்ட் ஐடியா இல்லாமல் நானாக செஞ்சுட்டேன். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கின பிறகு மட்டன் அந்த வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியோட அப்படியே ஊற்றிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ்டேக் பண்ணதுன்னா அந்த வெங்காயம் போட்டதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு வதக்கியிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், மட்டன் தண்ணியை அதோட ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டேன். ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. நிஜமாக நல்லா தான் இருந்துச்சு. இந்த மிளகாத்தூளோட வாசனை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லாம் நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் மாறிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு வதக்கியிருக்கணும். அந்த பச்சை வாசனை வந்து அந்த வெங்காயத்தோட வதக்கியிருந்தேன்னா மேபி அதுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மசாலா என்னென்ன போட்டேன்னா மிளகாத்தூள் கம்மியாக போட்டு மல்லித்தூள் கூட போடணுன்னு சொன்னாங்க மட்டனுக்கு எங்கள் அம்மா. அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, சோம்பு போட்டு அதையும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூளும் கரம் மசாலா மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப அதிகமாக வைக்கல, கம்மியாக தான் வச்சேன். அதுக்கு பெரிய பாத்திரமாக எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் கிண்டல் பண்ணாங்க, சிக்கன் அவ்வளோ இருந்துச்சு அதுக்கு இத்தினோண்டு எடுத்துகிட்டு மட்டன் குழம்பு கொஞ்சோண்டு வைக்கிறேன், அதுக்கேண்டி இவ்வளோ பெரிய பாத்திரம்னு கிண்டல் பண்ணாங்க. சரி வச்சுட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் கொஞ்சோண்டு தான் வச்சேன், அடியில் தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு எந்த அளவுக்கு தேங்காய் போட்டனோ அந்த அளவுக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி மட்டும் நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. இது மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ குழம்பு மட்டும் நல்லா கொதிச்சு வந்தால் போதும்னா அந்தளவுக்கு நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாமே சூப்பராக டேஸ்ட்லாம் எல்லாமே நல்லா வந்துச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு அந்த எண்ணெய் மேலே படர்ந்து வரும் இல்லையா, அந்தளவுக்கு மட்டும் நான் மூடி வச்சுக்கிட்டேன். மட்டன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டை ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். ரசம் வச்சுருந்தேன். கடைசியாக மட்டன் குழம்பு ரெடி ஆனோன்னா கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். சிக்கனுக்கும் அதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டேன். சாதம் சுட சுட ரெடியாக இருக்குது. முட்டை ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிக்கன் தொக்கு, மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் நிஜமாவே ரொம்ப ஒஸ்டாலாம் வைக்கல, நல்லா தான் வச்சுருந்தேன். அப்புறம் ரசமும் சூப்பராக நல்லா கொத்தமல்லியில் போட்டு அரைச்சி சூப்பராக வச்சுருந்தேன். தயிரும் இருந்துச்சு. ஸோ சாப்பாடு சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ பரிமாறிட்டு நாங்கள் திருப்தியாக நல்லாவே சாப்பிட்டோம்.
உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மட்டன் குழம்புல, அதுவும் நான் போட்டதுக்கப்புறம் டேஸ்ட் அப்படியே மாறிச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மேபி நான் ட்ரை பண்ண இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதுவரை செய்யாதவங்க தெரியாதவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது மிஸ்டேக்காக இப்படி பண்ணால் தான் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லணுன்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.